Every great event shines brighter with the presence of its guiding stars. We now invite our esteemed dignitaries to address us. On this momentous occasion, it gives me immense pleasure to invite our esteemed chairman, Dr. Sendil Rangaraj, to share a few words. அருமையான இந்த ஐசிஎஸ் பள்ளியின் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஸ்கூலின் 2025ஆம் ஆண்டு எக்ஸ்போனிக்ஸ் நீலகிரி லெஜெண்ட்ஸ் அவார்டு மற்றும் ஃபவுண்டர்ஸ் டே தின விழாவை சிறப்பாக இந்த பகுதியிலே கொண்டாடி இருக்கும் இந்த வேளையிலே இந்த அருமையான விழாவுக்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, அன்பிற்குரிய மாணவமணிகளே, என் மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1965 நாமெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்க இந்த இடத்துல டேனிஷ் பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு 1929 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி 1964 டென்மார்க்கின் இளவரசி இதே இடத்திற்கு வந்து இங்கே உள்ள குழந்தைகளை சந்தித்து 2015 முதல் எங்கள் தலைமையிலே இந்த சீரிய பள்ளியை நல்ல முறையில் வழிநடத்தி டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர், விஞ்ஞானி அண்ணாதுரை மயில்சாமி, கல்வியாளர் திருமதி ஜெசி சம்பத், டாக்டர் சைலேந்திர பாபு, திரு எம் போஜராஜ், மரபின் மைந்தன் முத்தையா, கவிதாசன், ஈரோடு மகேஷ், பத்மஸ்ரீ ஸ்ரீ பத்ரப்பன், ஏர் கமாண்டர் நிதின் சாட்டே, கர்னல் இந்திரஜித், கர்னல் கௌதம், ரேமா ராஜேஸ்வரி ஐபிஎஸ், இந்தியாவின் தலைச்சிறந்த எழுத்தாளர் டெரி ஓப்ரைன், ஐஏஎஸ் ட்ரெய்னர் அகத்தமிழ் அருண்குமார், விஞ்ஞானி திரு முத்துசாமி ஆகியோர் வரிசையிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள திரு கோபிநாத் அவர்களை வருக வருக என்று பணிவுடன் வரவேற்று எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்தமைக்கும் நான் முதலிலே குறிப்பிட்ட அனைவருமே இப்பொழுதும் நமது பள்ளிக்கு தொடர்ந்து பல்வேறு வகையில் உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்து கொண்டிருக்கின்றனர் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அவர் வருகை புரிந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான விழாவை சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் பிரின்சிபல் திருமதி மகேஸ்வரி, வைஸ் பிரின்சிபல் திருமதி சரண்யா, மேனேஜிங் டைரக்டர் சிபி ஆதர்ஸ் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளியின் ஊழியர்கள், காரமடையிலிருந்து வருகை புரிந்துள்ள எக்ஸ்போனிக்ஸ் அகாடமியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்று தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் மாணவர்களையும் அன்போடு பணிவோடு வாழ்த்திக் கொள்கிறேன். உழைப்பாளியின் மகன் பணக்காரன், பணக்காரன் மகன் செலவாளி, செலவாளியின் மகன் ஏழை, ஏழையின் மகன் மீண்டும் உழைப்பாளி. இது நமது சிறப்பு விருந்தினர் சொன்னது. அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உலகமெங்கும் தமிழகமெங்கும் பல்வேறு தொலைக்காட்சிகளிலே பல்வேறு சொற்பொழிவுகளை, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸை கொடுத்துருக்காரு. இப்போ நாம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் சொன்ன சில கருத்துக்களையே நமது கருத்துக்களாக அவற்றில் எதெல்லாம் நாம் பின்பற்றுகிறோம் என்பதை எடுத்துக்கொண்டாலே நமது வாழ்க்கை அருமையாக அமையும். அந்த வகையில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்கார் அவர். சார், படித்து பெரிய ஆளாகுங்க, பெரிய ஆளாகி சம்பாதிங்க, சம்பாரித்து கார் வாங்குங்க, வீடு வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களை சுற்றி உள்ளவர்கள், அது பெற்றோர்களோ உங்கள் குடும்பத்தினரோ, உங்களை சுற்றி உள்ள மக்கள், உங்கள் ஊரை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஏதோ ஒன்று செய்தாக வேண்டும் என்று கூறியவர் அவர்தான். அந்த வகையிலே இந்த ஐசிஎஸ் பள்ளி, நூற்றாண்டு கண்ட இந்த ஐசிஎஸ் பள்ளியை, இதே ஊரிலே பிறந்து இதே ஊரிலே வளர்ந்த நான்
இந்த ஐசிஎஸ் பள்ளியை 2015 எடுத்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு வகையிலே சேவை, பல வளர்ச்சிக்கு முன்னேற்ற பாதைக்கு உறுதுணையாக இருந்த கல்வியாளர் ஜெசி சம்பத், ஆதிவாசி மக்களுக்கு ஏகப்பட்ட வகையில் இன்றைக்கு கரிக்கியூரிலிருந்து குழந்தைங்க வர்றாங்க ஸ்கூலுக்கு, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். அன்று அவர் பள்ளிக்கு சென்று பார்த்தேன். 40 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து அந்த பள்ளிகளை, அந்த குழந்தைகளை அங்கே படிக்க வைத்து திருப்பி 40 கிலோமீட்டர் சென்று அங்கே வீட்டில் விடுறார் அவர். அப்பேற்பட்ட சீரிய பணி, அது ஒன் ஆஃப் த கமிட்மெண்ட் அவரது. அந்த மாதிரி பல்வேறு வகையில் சேவை புரிந்து கொண்டிருக்கும் ஆல்வாஸ் அவர்கள் நீலகிரி டாக்குமெண்டேஷன், நீலகிரியை பற்றி வரலாறு, ஜான் சலைவன் வந்த காலத்தில் இருந்து இன்று வரை நமது வரலாறு எங்கு வேணுனாலும் கண்ணேரிமுக்கிலே ஜான் சலைவன் பங்களாவுக்கு போனால் திரு வேணுகோபால் அவர்கள், என்வைர்மெண்டலிஸ்ட் மிஸ்டர் ராஜு, லட்சக்கணக்கான மரங்களை நீலகிரி மாவட்டத்திலே நட வேண்டும், நீலகிரி பசுமை மாறாமல் காப்பாற்ற வேண்டும் என்று பல்வேறு இந்த சேவைகளை புரிந்து வரும் இவர்களுக்கு இந்த வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு, இந்த லெகசி அவார்டு என்பது தொடர்ந்து வரும் காலங்களில் நீலகிரி மக்களுக்காகவும் நீலகிரிக்காகவும் சேவை புரியும் பல்வேறு துறையில் இருப்பவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிஏ படிக்கிறதுக்காக மெட்ராஸுக்கு வந்தீங்க சார் நீங்கள், ஆனால் எம்பிஏ படிக்கலைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உலகமெங்கும் உள்ள எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற டீச்சருக்கும் சேர்ந்து உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச், உங்களோட பள்ளி கிளாஸை நீங்கள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். அதனால் உங்கள் வழியில் நீங்கள் எடுத்த இதை தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம், முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, டஃப் டைம்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ராங் மேன், ஈஸி வேக்ஸ் மேக்ஸ் வீக் மேன். இதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். கனவு கான், உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, கனவு கான், கனவை துரத்து, விட்றாத, ஓடு, 10,000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிற, விடாத, துரத்துன்னு சொன்னது உங்கள் அப்பா. அதை நீங்கள் கடைப்பிடிச்சு இன்று தமிழகம் இல்லை உலகம் எங்கும் உங்கள் பெயர் புகழ் எல்லாம் இருக்குதுன்னா அது உங்களோட உழைப்பு. அந்த உழைப்பு நாங்களும் இந்த கோத்தகிரி பகுதியிலே இந்த பள்ளியை சேர்ந்த பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் நாங்களும் பின்பற்றுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க கடைசியாக ஒரு இதில், நேர திருட்டு, டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி சொத்துன்றதே டைம் தான், நேரம் தான் மிகவும் முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தை பல்வேறு வகையில் உங்கள்கிட்ட நம்மகிட்ட திருடுறாங்க. அது இன்டர்நெட் ஆகட்டும், டிவி ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் சினிமாவாகட்டும், நம்மளை திருடிடுறாங்க. ஸோ இந்த நேரத்தை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்? அனைவருக்கும் 24 மணி நேரம் தான். இந்த நேரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஜென்சி குழந்தைங்களுக்கு, இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே முக்கியம். ஹவு டு மெயின்டைன் அ டைம். ஹூ இஸ் ஹேவிங் மோர் டைம் ஈஸ் எ ரிச் மேன் சொன்னது நீங்கள் தான். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் வழியிலே தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு, ஹூ இஸ் த ரூலர், அதையும் கேள்வி கேட்டீங்க. நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்விகள் எங்களை எல்லாம் சிந்திக்க வைக்கிறது, இந்த குழந்தைகளே ஆகட்டும் பெற்றோர்களே ஆகட்டும். ஹூ இஸ் த ரூலர், மெஷின் ஆர் நீங்கள் இயந்திரமா, மொபைல் ஃபோனா நம்மளா? ஹூ இஸ் த ரூலர், நீங்கள் மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, மொபைல் ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? அதை முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ மொபைல் ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணால் எல்லாமே போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வகையில் உங்களோட ஒரு பெரிய ஆசை என்னன்னு சொல்லியிருக்கீங்க, நூலகம். எனக்கு ஒரு பெரிய நூலகம் கட்டி அதில் படிச்சுட்டே இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் நீயா நானா ஃபங்க்ஷனில் எந்த டாபிக் கேட்டாலும் நீங்கள் உடனே அதுக்கு பதில் சொல்கிறீங்க, உடனே அதுக்கு எல்லாம் கவுண்டர் கொடுக்குறீங்க, அதுக்கு இதாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட மண்டை ஒரு லைப்ரரி, அப்படி தட்டினா எல்லாமே வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கீங்கன்னா, படிங்க, எந்த புக்கை வேணால் படிங்க, படித்து கொண்டே இருங்கள், படிக்கிறத நிறுத்திடாதீங்க, எந்த புக்கை வேணால் படிங்க, ஏதோ ஒரு புக்கு ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ படிப்பையும் நாங்கள் தொடருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட். அழகாக சொல்லியிருக்கீங்க. அழகானது, வாழ்க்கை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, எதுக்காக காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, நீங்களாக உருவாக்கிக்காதீங்க. ஸோ இந்த வாழ்க்கையை இனிமையாக இருக்க உங்களை கருத்து கேட்க, உங்கள் கருத்துக்களையும் உங்கள் பேச்சையும் கேட்க நாங்கள்லாம் ஆவலாக இருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை எங்கள் அழைப்பை ஏற்று இந்த கோத்தகிரி பகுதிக்கு இந்த அழகான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கோன்றதெல்லாம் பார்க்குறதுக்கு வருகை புரிந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பிலீவ் யூ கேன், முயன்றால் நம்மால் அனைத்தையும் சாதிக்க முடியும்.
வாழ்வை இனிமையாக்கி சாதித்து காட்டுவோம் என கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. It is with your guidance we lead forward.